எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் டாபிக்ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. A circular disc of radius 0.2 meter is placed in a uniform magnetic field of induction 1 by pi Weber per meter square in such a way that its axis makes an angle of 60 degree with the B magnetic field. The magnetic flux linked with the disc is dash அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சர்க்குலர் டிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சர்க்குலர் டிஸ்க் இதுதான் ஆக்சிஸ், அதாவது ஏரியா டைரக்ஷன் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. தீட்டா வந்து 60 டிகிரி. ஸோ ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி டிஸ்க் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு சொல்லுங்க, பி இன்ட்டு ஏ இன்ட்டு காஸ் தீட்டா, இதுதான் ஃபார்முலா. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1 by பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by பைன்னு போட்டுதுங்க. ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் டிஸ்க் என்ன ஃபார்முலா வரும், பை ஆர் ஸ்கொயர், பை ஆர் ஸ்கொயர் இன்டு காஸ் 60 டிகிரின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த பை பை கேன்சல் பண்ணிடலாம். ஆர் ரேடியஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 0.2 சொல்லியிருக்காங்களா. அப்போ ஆர் வந்து 0.2 ஸ்கொயர்னால 0.2 இன்ட்டு 0.2ன்னு போட்டுக்கோங்க. இன்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா காஸ் தீட்டா வந்து எவ்வளோப்பா 1/2, கரெக்டுங்களா. சரி, இந்த இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 இந்த 0.2 கேன்சல் பண்ணிடலாம். 2.2 கேன்சல் பண்ணா இங்க 10 வரும். 10 இந்த 0.2 கேன்சல் பண்ணா என்ன வருது, 0.02 வருது. சரிங்களா. யூனிட் ஆஃப் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து என்ன சொல்லுங்க, வெபர். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. A 800 turn coil of effective area 0.05 meter square is kept perpendicular to a magnetic field 5 into 10 power minus 5 Tesla. When the plane of the coil is rotated by 90 degree around any of its coplanar axis in 0.1 second, the EMF induced in the coil will be dash. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஏரியா வந்து 0.05 சொல்லியிருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் 5 into 10 power minus 5 சொல்லியிருக்காங்க. காயில் வந்து நம்ம என்ன பண்றாங்கன்னா ரொட்டேட்டட் பை 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. இன் டைம் வந்து 0.1 செகண்ட் சொல்லியிருக்காங்க. இஎம்எஃப் இன்டியூஸ்டு கேட்டிருக்காங்க. அப்போ இஎம்எஃப் இன்டியூஸ்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, டெல்டா பை பை டெல்டா டி அப்படின்னு எடுத்துக்கோங்க. டெல்டா பை பை டெல்டா டின்னு எடுத்துக்கலாம். டெல்டா பை என்னென்ன பண்ணணும், அதாவது சேஞ்சிங் ஃப்ளக்ஸ் பை டைம் டேக்கன். அப்போ சேஞ்சிங் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணலாம், ஃபைனல் ஃபீல்டு மைனஸ் இனிஷியல் ஃபீல்ட் இன்டு ஏரியா டிவைட் பை என்ன போடலாம் நம்ம பை டைம்னு போடுங்க. ஃபைனல் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே ஃப்ளக்ஸுக்கு ஃபார்முலா வந்து நல்லா பாருங்க. ஃபைனலாக வந்து 90 டிகிரி டர்ன் பண்ணும்போது ஃப்ளக்ஸ் வந்து லிங்கிங் வித் லூப் வந்து 0 ஆகும். அப்படி இப்படி கூட எடுத்துக்கலாம். இஎம்எஃப் ஈக்குவல் டெல்டா பை என்றது ஃபைனல் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ் பை டீன்னு கூட எடுத்துக்கலாம். ஃபைனலாக ஃப்ளக்ஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும். ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, பிஏ காஸ்ட் தானே. ஃபைனலாக ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான் இருக்கு. அப்படின்னா ஃபைனல் ஃப்ளக்ஸ் 0ன்னு வச்சுக்கிங்கப்பா. அப்போ இந்த மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆகிட்டு இனிஷியல் ஃப்ளக்ஸ் பை டைம் போட்டுக்கோங்க. இனிஷியல் ஃப்ளக்ஸ் வேணும்னா பி இன்ட்டு ஏ டிவைட் பை டைம் போட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னன்னு போட்டுங்க, என்பிஏ பை டைம். என்ன வந்து 800 டர்ன்ஸ், பி வந்து எவ்வளோ 5 into 10 power minus 5 இன்ட்டு ஏரியா எவ்வளோ 0.05 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டிவைட் பை என்ன போடணும்னு சொல்லுங்க, டைம் வந்து 0.1 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க, 0.02 வோல்ட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A uniform magnetic field is restricted within a region of radius r. The magnetic field changes with the time at a rate dB by dt. Loop 1 of radius r greater than small r encloses the region r, and loop 2 of radius r is outside the region of magnetic field as shown in the figure. Then the EMF generated is dash கேட்டிருக்காங்க. இப்போ லூப் 1க்குள்ள இங்க ஃபீல்ட் இருக்கு, லூப் 2 வந்து அவுட் ஆஃப் தி ஃபீல்டுன்னு வந்துருச்சு. அப்போ EMF ஜென்ரேட்டட் கேட்குறாங்க. இங்க ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகுது, டிபி பை டிடின்னு இருக்குங்க. அப்போ இந்த லூப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ள ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, செகண்ட் லூப்ல வந்து ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகல. ஏன்னா செகண்ட் லூப்புக்குள்ள ஃபீல்டே கிடையாது. அப்போ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகணும்னா ஃபீல்டு வந்து ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ செகண்ட் லூப்ல வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகல இல்லையா, ஃப்ளக்ஸே கிடையாது இல்லையா. அதனால செகண்ட் லூப்ல இஎம்எஃப் 0 இருக்கணும். அப்போ செகண்ட் லூப்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகணும் 0 அப்படின்ற ஆப்ஷனல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லூப்ல 0 இருக்காது.
அப்படின்னா எந்த ஆப்ஷன் வரணும்? எய்தர் சி ஆர் டின்னு வரணும். சரி, அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லூப்ல எவ்வளவு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க. இன்டியூஸ்ட் EMF ஈக்குவல் டு மைனஸ் டி பை பை டிடி அப்படி தானப்ப நம்ம எடுத்திருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு இந்த ஃபார்முலா? சரி, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா இன்டியூஸ்ட் EMF மைனஸ் டி இன்ட்டு டி பை டிடின்னு போட்டு இந்த பை இருக்கு இல்லையா, பை பிளேஸ்ல பி பை ஏ போடலாம். பி இன்ட்டு ஏ. இந்த டிபி பை டிடி அப்படியே கொடுத்துட்டாங்க. இந்த ஏரியா தான் எவ்வளவு ஏரியால இந்த ஃபீல்டு சேஞ்ச் ஆகுதுன்னா ஸ்மால் ஆர் ரேடியஸ் ஏரியால தான் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகுது. அப்படின்னு என்ன பண்ணோம், மைனஸ் டிபி பை டிடின்னு போட்டுட்டு இந்த ஏரியாவுக்கு என்ன பண்ணோம், பை ஆர் ஸ்கொயர், பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஏன்னா வந்து இந்த கேபிட்டல் ஆர் ரேடியஸ்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகல, ஸ்மால் ஆர் ரேடியஸ்ல தானே ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. அப்போ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிற ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் லூப்ல ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்ட் EMF E1 வந்து இந்த ஆன்சர் வருது. செகண்ட் லூப்ல வந்து இன்டியூஸ்ட் EMF வந்து 0ன்னு வருதுப்பா. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A coil of resistance 400 ohm is placed in a magnetic field. If the magnetic flux linked with the coil varies with the time t as phi equal to 50 t square plus 4, the current in the coil at time t equal to 2 seconds is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம கரண்ட் வேணும். கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? EMF பை ரெசிஸ்டன்ஸ். EMFக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் டி பை பை டிடி இன்ட்டு 1 பை ரெசிஸ்டன்ஸ்னு போட்டுக்கோங்க. 1 பை ரெசிஸ்டன்ஸ்னு போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ டி பை பை டிடி என்ன வரும்? இந்த ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃப்ளக்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டி பை பை டிடி இஸ் ஈக்குவல் டு இந்த 50 டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 100 டி, 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, டைம் எவ்வளோ சப்ஸ்டிட் பண்ணா 2 செகண்ட். அப்போ டி பிளேஸ்ல 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 100 into 2 வந்துருது. அப்போ 200. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து 200 வந்துருச்சு. ஸோ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ்ல 200 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து 400. கரெக்டுங்களா? அப்போ ரெசிஸ்டன்ஸ் 1 by 400 into ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து 200. இந்த 200 400 கேன்சல் பண்ணா 2 வருது. ஸோ 1 by 2 வந்து 0.5 ஆம்பியர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 0.5 ஆம்பியர்னு கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A conducting circular loop is placed in a uniform magnetic field B equal to 0.025 Tesla with its plane perpendicular to the loop. The radius of the loop is made to shrink at a constant rate of 1 millimeter per second. The induced EMF when the radius is 2 centimeter is dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து ஒரு கண்டக்டிங் லூப் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டக்டிங் லூப் இருக்கு. இந்த ஃபீல்டு வந்து பர்பெண்டிகுலர் டு பிளேனா இருக்கு. அப்படின்னா along the ஏரியா வந்து ஃபீல்டு இருக்கு. அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் ஏரியா அண்ட் ஃபீல்டு வந்து 0 டிகிரி. அப்போ ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? B into A அப்படின்னு எடுத்துங்க. n வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுக்காதனால 1ன்னு எடுத்துங்க. இப்போ வந்து இந்த ரேடியஸ் வந்து என்ன ஆகுதுன்னா the radius of the loop shrinks at the constant rate of 1 millimeter per second சொல்லியிருக்காங்க. அப்படின்னா dr by dt is equal to 1 millimeter per second ன்னு எடுத்துக்கணும். அப்படின்னா that is equal to 10 power minus 3 meter per second எடுத்துக்கணும் dr by dt. இப்போ EMF இன்டியூஸ் ஆகணும்னா அது ஃபார்முலா என்னது? டி பை பை டிடி. டி பை பை டிடின்னு எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? அப்போ டி பை பை டிடி எடுத்தோம்னா EMF ஈக்குவல் இங்க ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட், அதாவது டி பை டிடின்னு போட போறோம். பை பிளேஸ்ல பி இன்ட்டு ஏன்னு போட்டுக்கலாம். அப்படின்னு போட்டீங்கன்னா பி வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. பி வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். அப்போ இன்டியூஸ்ட் EMF ஈக்குவல் டு பி இன்ட்டு டி டிவைட் பை டிடி இன்ட்டு ஏ. ஏரியா என்ன சொல்லுங்க? பை ஆர் ஸ்கொயர். இப்போ பை கான்ஸ்டன்ட்னால வெளியே எடுத்துருங்க. பி இன்ட்டு பை வெளியே எடுத்துட்டு டிஆர் ஸ்கொயர் பை டி என்ன வருது சொல்லுங்க? டிடின்னு வருது. கரெக்டுங்களா? சரி, இப்போ வந்து இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வருது பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வருது? 2r ஸ்கொயர் இன்ட்டு டிஆர் பை டிடி வித் ரெஸ்பெக்ட் டைம்னால செயின் ரூல் போட இன்ட்டு டிஆர் பை டிடி அப்படின்னு வந்திருக்கு. சார் 2r ஸ்கொயர் வராது, ஆர் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2rன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு EMFக்கு இது ஃபார்முலா கிடைச்சிருச்சு. இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.025. அது எப்படி எழுதிக்கலாம்? 25 by 1000 போட்டுக்குங்க. இன்ட்டு பைன்னு போட்டுக்குங்க. அடுத்து இன்ட்டு 2ன்னு இருக்கு. ஆர் எவ்வளவு கொடுத்தாங்க? 10 பவர் மைனஸ் 3 கொடுத்துட்டாங்களா? அது ஒரு 10 பவர் மைனஸ் 3ன்னு போட்டுங்க. சாரி, ஆர் வந்து 10 பவர் மைனஸ் 3 இல்ல, டிஆர் பை டிடி தான் 10 பவர் மைனஸ் 2. ஆர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க? 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு 2 சென்டிமீட்டர். 2 இன்ட்டு 10 பவர் நம்ம என்ன போட்டுக்கலாம் பாருப்பா? 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 மீட்டர் அப்படின்னு போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதை சால்வ் பண்ணா என்ன ஆன்சர் வரும் பாருங்கப்பா? அதாவது இந்த 2 இன்ட்டு 2 4 இன்ட்டு 25 என்ன வரும்? 100 வருது. 100 இந்த 1000 கேன்சல் பண்ணிட்டா கீழே 10 இருக்கும். அப்போ பை டிவைட் பை 10 இருக்கு. இங்க நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? இங்க ஒரு 10 பவர் மைனஸ் 3, 10 பவர் மைனஸ் 2, 10 பவர் மைனஸ் 5 இருக்கு. ஸோ இந்த 10 இப்போ மேல வந்துச்சுன்னா பை இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6 வந்துடும். 10 பவர் மைனஸ் 6 மைக்ரோன்னு சொல்லிடலாம். ஸோ பை மைக்ரோ வோல்ட்.
ஸோ அப்படின்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுனது எவ்வளவு இருக்குன்னா 5 மைக்ரோ வோல்ட் அப்படின்னு நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A rectangular, a square, a circular and an elliptical loop all in the xy plane are moving out of a uniform magnetic field with a constant velocity v equal to vi. The magnetic field is directed along the negative z direction. The induced EMF during the passage of these loops out of the field region will not remain constant for அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் லூப் இருக்கு, அப்படி தானப்பா ஒரு ரெக்டாங்குலர் லூப் இருக்கு, அடுத்து ஒரு எலிப்டிக்கல் லூப் இருக்கு, அடுத்து ஒரு சர்க்குலர் லூப். இதெல்லாம் ஃபீல்டை விட்டு வெளியே வரும்போது இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து கான்ஸ்டன்டா இல்லாம இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இப்போ இன்டியூஸ்டு இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டை விட்டு வெளியே வரும்போது நம்ம என்ன பண்ணிடலாம்னா, பர்டிகுலர் டைம்ல வந்து இந்த டிஎக்ஸ் டிஸ்டன்ஸ் வெளியே வருதுன்னு வச்சுக்கலாம். இதுல டிஎக்ஸ் டிஸ்டன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, இதுலயே ஒரு dx டிஸ்டன்ஸ் வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எவ்ரி dx டிஸ்டன்ஸ் வரும்போது dt டைம்ல dx டிஸ்டன்ஸ் வரும். ஏன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி dx by dt அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏரியா வந்து சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்கன்னா எவ்ரி dx dt டைம்ல வந்து சேஞ்ச் ஆகுற ஏரியா வந்து சேமாவே இருக்கும், ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும். கரெக்டுங்களா? ஆனா எலிப்ஸ் பாருங்க, இந்த எவ்ரி dt டைம்ல ஏரியா வந்து சேஞ்ச் ஆகுறது டிஃப்ரெண்டா இருக்கும், எலிப்ஸுக்கும் சர்க்கிளுக்கும். அப்ப ஏரியா சேஞ்ச் ஆகுறது டிஃப்ரெண்டா இருக்குது. எதுக்கு? எலிப்ஸுக்கும் சர்க்கிளுக்கும் ஏரியா சேஞ்ச் ஆகிறது வேரியபிளா இருக்கு. ஆனா ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் ஏரியா சேஞ்ச் ஆகிறது சேமா இருக்கு. அதனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுறதுல சர்க்குலருக்கும் எலிப்ஸுக்கும் வந்து இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுறது வேரியபிளா இருக்கும், ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் சேமா இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A conducting circular loop is placed in a uniform magnetic field of 0.04 Tesla with its plane perpendicular to the magnetic field. The radius of the loop starts shrinking at 2 millimeter per second. The induced EMF in the loop when the radius is 2 centimeter. போன கொஸ்டின், இதுக்கு முந்தின கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதே கொஸ்டின் தான். அப்போ கண்டக்டிங் லூப் வந்து பிளேஸ் பண்ணும்போது இஎம்எஃப் ஃபார்முலா, இஎம்எஃப் வந்து dy by dt ன்னு எடுத்துக்கிறோம். ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? b into a ன்னு போடணும். அப்போ d by dt into b into a போடும்போது b a க்கு என்ன பண்ணலாம்? pi r ஸ்கொயர் போட்டுங்க. இதுல b into pi காமன் எடுத்துட்டு r ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2r into dr by dt அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. புரியுதுங்களா? இப்போ இந்த dr by dt எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க. 2 millimeter per second. அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? dr by dt வந்து 2 millimeter per second, 2 into 10 power minus 3 meter per second போடலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.04 கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்றீங்க? 0.04 4/100 போடுங்க, இன்ட்டு பைன்னு எழுதிங்க, இன்ட்டு 2 போட்டு ஆர் வந்து 2 சென்டிமீட்டர், 2 into 10 power minus 2 போட்டு dr by dt எவ்வளவு வருது? அது ஒரு 2 into 10 power minus 3 வந்துருது. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இந்த 2 into 2 4, இங்க ஒரு 2 வந்து 8 into 4 பண்ணா 32, கிட்டத்தட்ட 32 வந்துருதா? அப்ப 32 pi divided by 100 into 10 power minus 5 இருக்கு. அப்படி தானப்பா? இங்க 10 power minus 2, இங்க ஒரு 10 power minus 3 இருக்கு. ஸோ இந்த 100ல இங்க ஆல்மோஸ்ட் 3.2 pi. இந்த 100னா ஒரு 0 ஒரு பாயிண்ட் வச்சிடும், ஒரு 10 மேல போயிடுச்சுன்னா 10 power minus 6 வந்துடும், மைக்ரோ வோல்ட் வந்துடும். ஸோ அப்ராக்சிமேட்லி அப்போ எந்த ஆன்சர் கரெக்ட் பார்த்தீங்கன்னா 3.4 pi மைக்ரோ வோல்ட் அப்படின்றது ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சரா வந்துருது நமக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. As a result of change in magnetic flux linked to the loop, closed loop as shown in the figure, an EMF V volt is induced in the loop. The work done in taking the charge Q coulomb once along the loop is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஒன்ஸ் along the loop கொண்டு போகும்போது எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொண்டு போறோம்? அவங்க தான் சொல்றாங்க V வோல்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அப்போ ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா? V into Q. அப்போ இன்டியூஸ்டு EMF வந்து V, அப்போ சார்ஜ் டேக்கன் வந்து Q. அதனால வந்து நமக்கு என்ன பண்றோம்னா ஒர்க் டன் வந்து VQ. இந்த கேஸ்ல வந்து 0 சொல்லக்கூடாது நம்ம, ஏன்னா அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்டியூஸ் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கு? க்ளோஸ்டு ஃபீல்டா இருக்கும். இது இன்டியூஸ்டு ஃபீல்டு வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு. அதனால ஒர்க் டன் வந்து இனி ரவுண்ட் ட்ரிப் நாட் 0 வராது, V into Qன்னு தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A rectangular coil of 20 turns and area of cross section 25 square centimeter has a resistance of 100 ohm. If the magnetic field which is perpendicular to the plane of the coil changes at the rate of 1000 Tesla per second, the current in the coil is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா dB by dt is equal to 1000 Tesla per second கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டியூஸ்டு EMF ஃபார்முலா என்ன சொல்லுங்க? d pi by dt ன்னு எடுத்துக்கணும்.
அப்போ பை என்ன வரும் BA. ஏரியா வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஃப்ளக்ஸுக்கு வந்து NBA அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ N into A into dB/dt வருது. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 20, ஏரியா வந்து 25 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 25 into 10 power minus 4 போட்டு into dB/dt வந்து எவ்வளவு 1000 அப்படி 10 power 3. அப்போ இங்க 10 power 3 இந்த ஒரு 0வும் 10 power minus 4 கேன்சல் பண்ணோம்னா 2 into 25 என்ன வருது 50. ஸோ தட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த 9th கொஸ்டினுக்கு வந்து 50 என்ன ஆன்சர் வருது பாருங்க. இந்த 9th கொஸ்டினுக்கு இப்போ நமக்கு இங்க கிடைச்சது வந்து 50 வோல்ட்னு கிடைச்சிருக்கு. இஎம்எஃப் நம்ம கொஸ்டின்ல கரண்ட் தானே கேட்டிருக்காங்க. கரண்ட் ஈக்குவல் இஎம்எஃப் பை ரெசிஸ்டன்ஸ். இஎம்எஃப் வந்து 50 போட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 100ன்னு போட்டீங்கன்னா அப்போ 50/100 என்ன வரும் சொல்லுங்க 0.5 ஆம்பியர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? சரி, அப்போ வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 0.5 ஆம்பியர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A magnetic field of 2 into 10 power minus 2 Tesla acts at a right angles to a coil of area 100 centimeter square with 50 turns. The average EMF induced in the coil is 0.1 volt. When it is removed from the field in t second, the value of t is dash ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ induced EMF 0.1 வோல்ட்னு சொல்லிட்டாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு B வந்து இனிஷியலா இருக்குது 2 into 10 power minus 2 சொல்லிட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 50 டர்ன்ஸ், ஏரியா வந்து 100 சொல்லிட்டாங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்படின்னு டைம் எவ்வளவு டைம்ல இது ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ இன்டியூஸ்ட் EMF என்ன சொல்லுங்க ஃபைனல் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ் டிவைட் பை டைம் பண்ணும். ஃபைனல் ஃப்ளக்ஸ் 0, ஏன்னா வந்து ஃபைனல் ஃப்ளக்ஸ் வந்து புல்ட் அவுட் ஃப்ரம் தி ரிமூவ்ட் ஃப்ரம் தி ஃபீல்டுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் விட்டு அப்போ இனிஷியல் ஃப்ளக்ஸ் டிவைட் பை டைம் போட்டுங்க. இதான் இன்டியூஸ்ட் EMF. இதுல இருந்து டைம் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க இனிஷியல் ஃப்ளக்ஸ் பை EMFன்னு வந்துருது. அப்போ டைம் ஈக்குவல் இனிஷியல் ஃப்ளக்ஸ் என்ன வரும் சொல்லுங்க B into A, N into B into A வரும். N into B into A டிவைட் பை EMF போடணும். N வந்து 50 டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, B வந்து 2 into 10 power minus 2 கொடுத்துருக்காங்க. இன்டு ஏரியா வந்து 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா 100 into 10 power minus 4 போடுங்க. ஏன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயரா மாற்றணும், டிவைட் பை 0.1 போட்டுக்கலாம் அப்படின்னு பண்ணிருங்க. இந்த 100 இந்த 10 power minus 2 கேன்சல் ஆயிரும். கரெக்டுங்களா? சரி, இப்போ வந்து இங்க 0.1 இது 10 power minus 1 எடுத்துக்கலாம். இங்க ஒரு 10 power minus 1, இங்க ஒரு 0, இந்த 10 power minus 4 கேன்சல் பண்ணா ஒரு 10 power minus 2 இருக்கு. இந்த 2 into 5 வரப்போ 10 into 10 power minus 2 என்ன வரும் சொல்லுங்க 0.1 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ த டைம் வந்து 0.1 செகண்ட். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.